ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்கியூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த செடி எந்தெந்த பாட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது துளசி செடி. இது ஏதோ கீரை செடி, எனக்கு என்னன்னு தெரில. இது பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுமணி கீரையா பாருங்க, தொங்கின்னுக்குது பொண்ணுமணி கீரை. அழகாக இருக்குது ஒரு லுக். இங்கத்துலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபாரஸ்ட் வியூ மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது புதினாவும் தக்காளி செடியும். தக்காளி செடி இல்லை, கீரை செடின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கீரை செடிங்களா? இது மந்தக்களி கீரை செடி இது. அப்புறம் இது என்ன இது மல்லிப்பூ செடி. அப்புறமா இங்கே என்ன கீரை இது? இது பருப்பு கீரையாம்மா. இது வந்து மல்லிப்பூ செடி. இது ஃபுல்லாகவே மல்லிப்பூ செடி தான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய மொக்குன்னு? இன்னும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா மொக்கு. இங்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சா அப்படியே செம்மையாக இருக்கும். இது ப்ளூம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு ப்ளூம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டயரில் இருக்கிறது என்ன கீரை? மிளகா செடி. அப்புறமா புளிச்சக்கீரை. இங்கே புளிச்சக்கீரை, இங்கே மிளகா செடி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ், பிங்க் கலர் ரோஸ் வரும் இங்கே. அப்புறமா இது என்ன செடி? கீரா நெல்லி. அப்புறமா இது வந்து என்ன இங்கே இது இது துளசி செடி இல்லை, இது துளசி செடி, கீரா நெல்லி, பிங்க் கலர் பூச்செடி. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அப்புறமா நிறைய பச்சை மிளகா வர செடி. இது வந்து ஏதோ ஒரு வெத்தலை மாதிரி ஒரு இலை. இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணமா? இது சாப்பிட்றதுக்காமா பசலிக்கீரை இது பேர். இது ஒரு ரெட்டு கலரில் வரும். அதை வச்சு மெஹந்தி போட்டுக்கிற மாதிரி ஆட்டாடுவோம். இது வந்து இந்த செடி மெஹந்தி செடி. இது கீரை இருக்குது. கீரை இல்லை, இது என்னது? இது பாருங்க, இங்கே வந்து கனகா மரம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. இது வந்து துளசி செடி. இங்கே அடியில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குதுங்கோ? மல்லிப்பூ இருக்குதுங்க இங்கே. அப்புறமா இங்கே பக்கத்தில் இருக்கிறது இது என்ன? இது வேறு மாதிரி இருக்குதுங்களே. ஒரு பெரிய லோட்டஸ் இலை மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இது மல்லிப்பூ. அப்புறமா இங்கே வந்து துளசி செடி. இங்கே பார்த்தீங்களா என்ன அழகான வியூவுன்ட்டு? செம்மையான வியூ இல்லையா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்க்கலாமா? இதோ எங்கே மிஸ் பண்ணிட்டுக்கலாமே. இதுவும் மல்லிப்பூ செடி தான். எங்கே பாருங்கள் மொக்கு, இன்னும் அழகான மொக்கு. இங்கே பார்த்தீங்களா அப்படியே அந்த வாட்டர் வந்து அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துருக்குது. இதோ இங்கே ஒரு மொக்கு, இங்கே ஒரு மொக்கு. இந்த செடி ஃபுல்லாகவே மொக்கு. இப்போ கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம் ஆல்ரெடி, அதை கேப்சர் பண்ண முடியல. இங்கே வந்து சின்னதாக தான் மொக்கு இருக்குது, நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி. அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு, இது எங்கள் கூட ஃபர்டிலைசர்ஸ் போட்டு தான் வளர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது என்ன செடி? சரி, இது என்ன செடின்னு எனக்கு புரியல. ஆனால் இது காஃப் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பேர் எனக்கு தெரில. கற்பூரவள்ளி. நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், கற்பூரவள்ளி ஏன் கருப்பாக இல்லைன்ட்டு. கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா இது வந்து துளசி செடி. துளசி இது பார்த்திங்கன்னா இதுவும் துளசி. அங்கே கீழெல்லாம் கொஞ்சம் ஏதோ செடி வளர்ந்துருக்குது. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது டச்மி நாட் பிளான்ட்டா இல்லை. இப்போ இந்த செடிக்கு போகலாம்.
பார்த்தீங்களா, பிங்க் பர்பிள் கலரில் ஒரு பூ. என்ன பூ இது? புளிச்சக்கீரை. அப்புறம் இங்கே நிறைய குட்டி குட்டி செடி இருக்குது. அந்த மருதாணி மாதிரி வச்சு வச்சு ஆட்டிடுவோன்னு இது இங்கே விழுந்துருக்குது. பார்த்தீங்களா, ரெட்டு கலரில். ஓகே, இன்னும் அழகாக இருக்குது. இதுலேருந்து அந்த வியூவை மட்டும் பார்த்தா செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம டெரஸ் கார்டனோட இது செடிங்கள். கீழே செடிங்களை பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.